இன்றைக்கி ஒரு குட்டி வ்ளாக் பார்க்கலாம். எனக்கு வீடியோ எடுக்க நேரமே இருக்க மாட்டேங்குது. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வ்ளாகு. மத்தியான டைம் ஒரு மோர் குடிச்சிட்டு நம்ம வந்துட்டு இப்போ வந்து வெங்காய குழம்பு வைக்க போகிறோம். பியாஸ்கி கடின்னு சொல்லுவோம் எங்கள் இதில். ஸோ வந்து வெங்காய புளிக்குழம்பு ஆக்சுவலாக அதுதான் வச்சிட்ருக்கேன். சைடிஷ்க்கு வந்து அவிச்ச முட்டை. இன்றைக்கி வந்து சிம்பிளாக முடிச்சிடலான்னு. ஆக்சுவலாக வந்து நான் முன்னாடி நாள் வந்து பிரியாணி பண்ணியிருந்தேன். அதெல்லாம் எடுக்கிறதுக்கு எனக்கு சுத்தமாக டைமே இல்லை. அதெல்லாம் ரொம்ப அவசரமாக செய்கிறனால எனக்கு டைம் இருக்க மாட்டேங்குது. அதனால் நான் எப்போ சிம்பிளாக செய்கிறேனோ அப்போ தான் வந்து நான் வீடியோ எடுக்க முடியுது. ஸோ எப்போ பார்த்தாலும் ஏன் சிம்பிள்னு நினச்சிடாதீங்க. ஆனால் எனக்கு வந்து இந்த அவிச்ச முட்டையை வந்து உரிக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். நான் வந்து அதை உடைக்காமல் அழகாக உரிப்பேன். அதை வந்துட்டு முன்னாடி பின்னாடி இடிச்சிட்டு இப்படி உருட்டிட்டு எடுத்தோன்னா வந்து நல்லா அழகாக உடையாமல் வரும். முன்னாடிலாம் உடச்சிட்டு இருந்தேன். இப்போ தான் அது வந்து உடையாமல் வருது. இது வந்து ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் இந்த அவிச்ச முட்டை பண்ணுறது. ரொம்ப இந்த வெங்காயம் தக்காளி அதெல்லாம் போடாமல் சும்மா சிம்பிளாக வந்து ஒரு முட்டை ஃப்ரை மாதிரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு. அப்புறம் கருத்தூசி இன்றைக்கி போட்டுடலாமா? கருத்தூசி என்ன அப்படின்னா வந்துட்டு ஓவர் திங்க் பண்ணாதீங்க, கவலைப்பட்டுட்டே இருக்காதீங்க. என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும். ஸோ வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் நினச்சதும் நடக்கும். அதுக்காக வந்து முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ அப்படின்ற யோசனையோ ஒரு நெகட்டிவ் தாட்ஸோ இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் தாட்ஸ்லேயே வந்துட்டு லைஃப்பை கொண்டு போங்க. நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டே இருந்தீங்கன்னாவே லைஃப் வந்து தானாகவே வந்துட்டு உங்களுக்கு வந்து வளைஞ்சு கொடுக்கும். உங்களுக்கு இஷ்டப்படி அது நடக்கும். கண்டிப்பாக வந்து உங்கள் ஆசைப்படி எல்லாமே நடக்கும். இதுதான் என்னோடய கருத்தூசி. தேவையில்லாமல் கவலைப்பட்டுட்டு நம்ம உடம்புக்கு எடுத்துகிட்டு எதுக்கு? ஓகேங்களா? அவ்வளோதான். இங்கே வந்து குழம்பு ரெடி ஆகிடுச்சு, சாரி முட்டை ரெடி ஆகிடுச்சு. இப்போ குழம்புல லாஸ்ட்டாக லைட்டாக தேங்காய் பால் மட்டும் ஊற்றி அதை வந்து கொதிக்க வச்சு எடுத்தோன்னா முடிஞ்சிச்சு. லைட்டாக வந்து அப்பளம் எல்லாம் வறுத்து இன்றைக்கி லஞ்சை முடிச்சாச்சு. பை பாய்.